பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மான்-ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமதானிலே நாங்கள் சூரத்துல் ஜும்ஆவை நாங்கள் படித்துவிட்டு சூரத்துல் முனாஃபிகூனை நாங்கள் படிக்க ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் இந்த அமர்வில் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் முனாஃபிகூன் சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு இன்ட்ரடக்ஷனை, அறிமுகத்தை தரலாம் என்று நாடுகின்றேன். சூரத்துல் முனாஃபிகூன் எங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டிலே பனு முஸ்தலக் என்கின்ற ஒரு போராட்டம் நிகழ்கின்றது. அந்த போராட்டத்தின் இடையிலே நிகழ்ந்த ஒரு சம்பவத்தின் பின்னணியாக கொண்டு முஸ்லீம்களுக்கு மத்தியிலே, அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு மத்தியிலே ஒரு முரண்பாடு தோற்றம் பெறுவதை அடிப்படையாக கொண்டு இந்த சூரா இறங்கியது. குறிப்பாக இந்த சூறாவிலே வருகின்ற ல இன் ரஜஅனா இலல் மதீனா என்று வருகின்ற அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சூறா இறங்குகின்றது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அந்த வசனத்தை தஃப்சீர் பார்க்கின்ற போது அது சம்பந்தமான, அந்த நிகழ்வு சம்பந்தமான விரிவான விளக்கத்தை பார்ப்பீர்கள் என்று நம்புகின்றேன். எனவே நான் அந்த நிகழ்வையும் இறங்கிய பின்னணியையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே விரிவாக விளக்காமல் நான் சூரத்து முனாஃபிகூன் சம்பந்தமான ஒரு சுருக்கமான அறிமுகத்தை தரலாம் என்று நாடுகின்றேன். சூரத்து முனாஃபிகூனை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கலாம், முனாஃபிகூன் என்கின்ற அந்த தலைப்பே, அந்த சூறாவுக்கான அந்த தலைப்பே குறிப்பிட்ட சாரார் எந்தளவு தூரம் முஸ்லீம் சமூகத்தின் கவனத்தை பெற வேண்டும், முஸ்லீம் சமூகத்தின் வளர்ச்சியில் எந்தளவு தூரம் அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துகின்றார்கள், இந்த சாரார் சம்பந்தமாக முஸ்லீம்கள் எவ்வளவு கவனமாக அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சூறாவினூடாக விளங்கிக் கொள்ளலாம். இன்னொரு வகையில் கூறுவதாக இருந்தால் அதனை ஹரக்கத்துன் நிஃபாக் என்று கூறலாம். நிஃபாக் என்ற அந்த இயக்கம், ஒரு மூமெண்ட். இந்த நிஃபாக் என்பது ஒரு மூமெண்ட். எவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நிஃபாக் என்ற அந்த மூமெண்ட், அந்த இயக்கம் இருந்ததோ, அது ஒவ்வொரு முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் பலமடைகின்ற கட்டங்களிலே அந்த நிஃபாக் தனம் அல்லது ஹரக்கத்துன் நிஃபாக், இந்த முனாஃபிக்கள் அல்லது நிஃபாக் என்ற அந்த இயக்கம் கடுமையாக இயங்குவதை நாங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்தபோது இந்த ஹரக்கத்துன் நிஃபாக் என்கின்ற குழு இயக்கம் இருக்க வேண்டிய எந்த தேவையும் இருக்கவில்லை. ஏன்னா முஸ்லீம்கள் மிகவும் பலவீனமானவர்கள். எனவே வெளிப்படையிலே முஸ்லீம்கள் என்று காட்டிக்கொண்டு உள்ளத்தளவிலே இஸ்லாத்துக்கு எதிராக செயற்பட வேண்டிய எந்த தேவையும் மக்காவில் இருக்கவில்லை. மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததன் பிறகு முஸ்லீம்கள் ஒரு சக்தியாக, ஒரு அதிகாரபூர்வமான ஒரு சக்தியாக மாற்றமடைகின்றார்கள். முழு அதிகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த தலைவரின் பக்கம் வருகின்றது. எனவே இப்போதுதான் இஸ்லாத்தை வெளிப்படையாக எதிர்த்து கொள்ள முடியாமல் அவர்கள் தன்னை ஒரு முஸ்லீம்களாக காட்டிக்கொண்டு, ஆனால் இஸ்லாத்துக்கு எதிரான அந்த மனோநிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள். இப்போதுதான் மதீனாவில் தான் இந்த முனாஃபிக்கள், ஹரக்கத்துன் நிஃபாக் என்கின்ற நிஃபாக் இயக்கம் தோற்றம் பெறுகின்றது. நாங்கள் பார்க்கலாம், ஒரு அழகான புத்தகம் இருக்கின்ற, அரபு மொழியை தெரிந்தவர்கள் என்னை வாசித்துக் கொள்ளலாம். சீரத்து ரசூல் சுவர் முக்தபஸா மினல் குர்ஆனில் கரீம் என்கின்ற ஒரு புத்தகத்தை முகமது இஸ்ஸத் தரூஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதிலே தனியாக முனாஃபிக்களை பற்றி ஒரு தனி சாப்டரை அழகாக அவர் வடிவமைத்திருக்கின்றார். முனாஃபிக்களுடைய பண்புகள், அவர்கள் எவ்வாறு ஒரு சமூக இயக்கத்தில் தாக்கம் செலுத்துவார்கள், எவ்வாறான குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள், அவர்கள் விடயத்தில் முஸ்லீம்கள் எவ்வாறு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் இந்த புத்தகத்திலே விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், சூரத்துல் ஜும்ஆவிலே அல்லாஹ் தஆலா பனு இஸ்ராயீலை பற்றி, யஹூதிகளை பற்றி பேசுகின்றார். யஹூதிகளை பற்றி பேசுகின்ற போது இங்கே இந்த இரண்டு சூறாக்களுக்கும் இடையிலான தொடர்பு, சூரத்துல் ஜும்ஆவுக்கும் சூரத்துல் முனாஃபிகூனுக்கும் இடையிலான அந்த தொடர்பை விளங்கப்படுத்துகின்ற போது தஃப்சீர் ஆசிரியர்கள் அழகான ஒரு கருத்தை விளங்கப்படுத்துவார்கள். சூரத்துல் ஜும்ஆ யஹூதிகளை பற்றி பேசுகின்றது. அதாவது மன்கான யுக்கதிப் பிஅஸத்தி ரசூல் கல்பன் வ லிசான், உள்ளத்தளவிலும் சொற்களாலும் நடத்தைகளாலும் இறை தூதருடைய அந்த தூதை பொய்ப்படுத்திய யஹூதிகளை பற்றி சூரத்துல் ஜும்ஆ பேசியது. சூரத்துல் முனாஃபிகூன் யுக்கதிபுஹா, இந்த தூதை பொய்ப்படுத்துகிறார்கள். கல்பன் தூனல் லிசான், அவர்கள் உள்ளத்தால் பொய்ப்படுத்துகிறார்கள், நாவினால் அல்ல, வார்த்தைகளால் அல்ல. யுசத்திகுஹு லிசானன் தூனல் கல், இந்த தூதை நாவினால் உண்மைப்படுத்துகிறார்கள், உள்ளத்தினால் அல்ல. அழகான ஒரு தொடர்பு. எனவே இந்த இரண்டு சாரார், ஒரு முஸ்லீம் உம்மத் முஹம்மத், இந்த தூதை சுமந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சமூகம், இந்த ரிசாலத்தை மெசேஜை சுமந்த இந்த சமூகம் கவனமாக இருக்க வேண்டிய இரு சாரார்கள். ஒன்று பனு இஸ்ராயீலர்கள், அவர்கள் எவ்வாறு தூதை சுமப்பதில், தௌராத்தை சுமப்பதில் எவ்வாறு அவற்றை அல்லாஹ் தஆலா ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், அந்த சூரத்துல் ஜும்ஆவிலே கழுதை ஒப்பிடுகின்றார். கழுதைகள் சுமந்த ஏடுகளை போன்று அவர்கள் தௌராத்தை சுமந்தார். அல் குர்ஆனை சுமந்தவர்கள் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும், பனு இஸ்ராயீலர்கள் விட்ட பிழைகளிலிருந்து நாங்கள் எவ்வாறு படிப்பினை பெற வேண்டும், லெசன்ஸ்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே கூறுகின்றார். இந்த முஸ்லீம் சமூகம் இவ்வாறு தனது தூதை சுமந்து நடைபோடுகின்ற போது கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு சாரார் தான் இந்த முனாஃபிகூன், ஹரக்கத்துன் நிஃபாக் என்கின்ற இந்த நிஃபாக் அமைப்பு, நிஃபாக் இயக்கம் என்பதை சூரத்து முனாஃபிகின் ஊடாக நாங்கள் புரிந்து, இரு சாரார், பனு இஸ்ரவேலர்கள், ஹரக்கத்துன் நிஃபாக். இங்கே நாங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையிலே, குறிப்பாக மதீனா கட்டத்திலே ஹரக்கத்துன் நிஃபாக் தோற்றம் பெற்று
எந்தளவு தூரம் அவர்கள் அந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய அந்த போக்கிலே அல்ல வளர்ச்சி கட்டங்களிலே மிகவும் தாக்கத்தை செலுத்தக்கூடியவர்களாக ஒரு நெகட்டிவான இம்பெக்டை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். போராட்டத்திற்கு முஸ்லீம்களோடு சேர்ந்து வருவார்கள், ஆனால் இடையிலே திரும்பி விடுவார்கள். போராட்டத்திற்கு முஸ்லீம்களோடு சேர்ந்து போராட்ட களத்துக்கு செல்வார்கள், ஆனால் போராட்ட களத்துக்கு உள்ளால் இருந்து கொண்டு முஸ்லீம்களை தொந்தரவு செய்வார்கள். முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை, ஃபித்னாக்களை, குழப்பங்களை ஏற்படுத்துவதில் மும்முரமாக இருப்பார்கள், கவனமாக இருப்பார்கள். மார்க்கெட்டிலே சூக் செல்கின்ற போது அங்கே முஸ்லீம்களுக்கு மத்தியிலே, மார்க்கெட்டிலே முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிளவுகளையும் சச்சரவுகளையும் ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவதில் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் என்பதெல்லாம் நாங்கள் சீராவை வாசிப்பதனூடாக புரிந்து கொள்ளலாம். சிறியதொரு உதாரணத்தை பாருங்கள். ஹாதிசத்துல் இஃப்க் என்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சுமத்திய அந்த குற்றச்சாட்டு, அப்துல்லா இப்னு உபை இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு சஹாபியோடு தொடர்பு இருப்பதாக கட்டிய அந்த பொய்யான இட்டுக்கட்டு எவ்வாறு முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் ஒரு குழப்பத்தையும் அச்சநிலையையும் பிரச்சனையையும் ஒரு குழப்ப மிகவும் கடுமையான ஒரு பிரச்சனையை முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் அது தோற்றுவித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கான சஹாபாக்கள் இரு குழுக்களாக பிரிந்தார்கள். ஒரு சாரார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சார்பாகவும், இன்னொரு சாரார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்ட அந்த தவறிலே ஈடுபட்டிருக்கலாம் என்று கூறும் அளவுக்கு இன்னொரு சாரார் பிரிந்து சென்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழம்பி போகின்றார்கள். ஒரு தலைவர் குழம்பி போகின்றார். அவருடைய வீட்டுக்குள்ளால் ஒரு பிரச்சனையை இந்த முனாஃபிக்கள் ஒரு உருவாக்கி விட்டார்கள். ஹரக்கத்துன் நிஃபாக் உருவாக்கிவிட்டது. வதந்திகளை பரப்பி விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அனுமதியை பெற்றுவிட்டு தன்னுடைய தந்தையின் வீட்டுக்கு செல்லும் அளவுக்கு அந்த பிரச்சனை முத்திவிட்டது. அல்லாஹு தாலா அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு முத்திவிட்டது என்றால், அல்லாஹு தாலா சூரத்து நூறில் சில வசனங்களை இறக்கும் அளவுக்கு, குறிப்பிட்ட அந்த சம்பவம் சம்பந்தமாக இறக்கும் அளவுக்கு ஹரக்கத்துன் நிஃபாக் உடைய தாக்கம், கடுமையான மோசமான தாக்கம் முஸ்லீம் சமூகத்தை ஒரு ஒரு பிரச்சனைக்கு தள்ளுகின்ற ஒரு நிலைக்கு அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஹரக்கத்துன் நிஃபாக் இயங்கியதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம் சமூகம் தன்னுடைய இந்த தூதை சுமந்து முன்னெடுக்கின்ற போது எதிரிகளை இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ளலாம், ஹரக்கத்துன் நிஃபாக்கை தவிர. ஏனென்றால் அவர்கள் வெளிப்படையிலே முஸ்லீம்கள் போன்றிருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்திற்கு மோசமான தாக்கத்தையும் விளைவுகளையும், இஸ்லாத்தை வேரோடு அறுத்துவிட வேண்டும் என்று ஈடுபடுகின்ற ஒரு சாரர். ஆனால் பல சிந்தனையை முன்வைப்பவர்களாக பல தோற்றப்பாடுகளிலே அவர்கள் இருக்கலாம். இன்று நாங்கள் பார்க்கலாம், பல வகையான கொள்கைகளும் கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் வளர்ந்து பேசப்படுகின்ற ஒரு காலம். இஸ்லாத்தை, குர்ஆனையும் பல பேக்ரவுண்டுகளில் இருந்து பேசுகின்றார்கள், பல பெர்ஸ்பெக்டிவில் இருந்து பேசுகின்றார்கள், பல வகையான கருத்தாளர்களை முன்வைக்கின்றார்கள். இங்கே நாங்கள் யாரையும் நேரடியாக கூறாவிட்டாலும் ஹரக்கத்துன் நிஃபாக் சார்ந்த ஒரு கூட்டம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும் என்பதை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை மிக கவனமாக புரிந்து கொள்கின்றதில் முஸ்லீம் சமூகத்தின் வெற்றி தங்கி இருக்கின்றது என்ற அந்த உண்மையையும் யதார்த்தத்தையும் நாங்கள் இந்த சூறாவின் ஊடாக புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் ஹரக்கத்துன் நிஃபாக் பற்றி நாங்கள் இந்த 11 ஆயத்துக்களையும் நாங்கள் வருகின்ற ஒவ்வொரு அமர்களை பார்க்கலாம். அல்லாஹு தாலா ஹரக்கத்துன் நிஃபாக்கை விட்டும் அவர்களை சரியாக அடையாளம் கண்டு புரிந்து கொள்கின்ற அந்த ஆழ்ந்த அறிவை எங்கள் தலைமைகளுக்கும் எங்கள் முஸ்லீம்களுக்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.